பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் பிரம்மாண்டமாக வெளியான பேன் இண்டியா படம் தான் எம்புரான். மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட உருவான இந்த படம் மலையாளத்தில் உருவான பெரிய பட்ஜெட் படங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2019 வெளியான லூசிஃபர் படத்தோட தொடர்ச்சியாக எம்புரான் படத்தோட கதையும் நகருது. அரசியலில் பிமல் நாயர் இல்லாதனால ஜெட்டின் ராம் தாமஸோட ஆட்சி நடக்குது. முதல்வர் என்ற முறையில் 5 வருடங்களை நிறைவு செய்கிற ஜெட்டின் தந்தையின் வழியில் ஒரு மாற்றத்தை செய்ய தயாராகிறாரு. சகோதரியான பிரியதர்ஷினிக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஜெட்டினை வாழ்த்துனதுக்கு அப்புறம் கேரளா விட்டு சென்ற ஸ்டீஃபன் நெடும்பள்ளி திரும்ப வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் கேரளாவிலிருந்து போன ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அப்ராம் குரேஷிங்கிற நிழல் உலக தாத்தாவா உலகளவில் அவர் என்ன செய்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. லூசிஃபர் படம் பார்த்த அதே பணியில் கதாபாத்திரங்களோட மிகுதியும் அடுக்குகளும் உள்ள முரளி கோபியின் திரைக்கதைக்கு மேலவே பிருத்திவிராஜ் தனது மேக்கிங் திறமையாக காட்டியிருப்பார். ஏற்கனவே ப்ரமோஷனில் சொன்ன வார்த்தைகளை வெறும் வார்த்தையாக இல்லாமல் நிரூபிக்கிற வகையில் பல காட்சிகளில் படத்தோட பட்ஜெட்டையும் ஞாபகம் சேர்க்கிற வகையில் ரிச்னஸ் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக மோகன்லால் இன்ட்ரோ சீன் உட்பட நிறையா சீனில் ரொம்பவே பிரம்மாண்டம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 2வது பாதியில் வீரியத்தை கூட்டுற வகையிலேயே முதல் பாதி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கதாபாத்திரங்களை மேலும் அறிமுகப்படுத்தி கதைக்குள்ளே நுழைய வைக்கிற முறையையும் இயக்குனர் எம்புரானில் கைவிடலை. மோகன்லால் ஷோன்னு சொல்லக்கூடிய வகையில் அதிரடி காட்சிகள் படத்தில் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இடைவெளிக்கு நெடும்பள்ளி காட்டில் நடக்கிற காட்சிகள் உண்மையாலுமே பிரமாதமாக இருக்கும். அதே போல் மோகன்லால் தவிர மஞ்சு வாரியர் முக்கியமான இடத்துல வர காட்சிகளில் திரையரங்கில் பெரிய அளவில் கைத்தட்டல் பெற்றிருக்கு. கதாநாயகனோட ஸ்க்ரீன் டைமிங், அதுக்கப்புறம் கதாநாயகனோட உணர்வை ஒவ்வொரு காட்சிகளும் உருவாகி எம்புரான் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் எம்புரான் படம் தொழில்நுட்ப ரீதியாக படம் சிறந்த அனுபவமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுஜித் வாசுதேவனோட ஒளிப்பதிவு, தீபக்கோட இசை, மோகன்லாலோட கலை இயக்கம், அகிலேஷ் மோகனோட எடிட்டிங் எல்லாமே ஒன்றுக்கொன்று சிறப்பாக அமைஞ்சிருக்கு. 3ஆம் பாகத்துக்கான ஹிண்ட்டும் கொடுத்து கூடவே ஒரு சர்ப்ரைஸ் கேமியாவோட படத்தை முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் எம்புரான் படம் சரவெடி தான். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். நீங்களும் போய் தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த படத்துக்கு 5க்கு 3.5 கொடுப்பேன். நீங்களும் உங்களோட கருத்து, உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.